கேரளாவில் பயங்கர நிலச்சரிவு, காணாமல் போன கிராமங்கள், புதை மண்ணிலிருந்து கொத்து கொத்தாக மீட்கப்படும் சடலங்கள். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக அங்கு கனமழை விழுத்து வாங்கி வருகிறது. அந்த வகையில் கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று இரவும் கனமழை பெய்தது. இந்த கனமழையை தொடர்ந்து அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை மணி அளவில் சூளுரை பகுதியில் முதலில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாலை 4:30 மணிக்கு இரண்டாவது மற்றொரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்தரி, வெள்ளேரிமலை, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டது. அட்டமலையில் இருந்து முண்டக்கை பகுதியை சென்றடைவதற்கான ஒரே ஒரு பாலமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் தனித்தீவில் சிக்கியது போல 500 வீடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மாட்டிக்கொண்டனர். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பலரின் நிலை என்னவென்று தெரியாததால் பலி எண்ணிக்கை உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது. அங்கிருந்து ஒட்டுமொத்த கட்டுமானங்களும் காணாமல் போயிருக்கின்றன. அந்த பகுதியில் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடல் போல காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கூறுகையில், மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் சிறிய சிறிய கிராமங்கள் இருந்ததாகவும் அவற்றை தற்போது காணவில்லை, 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலச்சரிவின் கோர தாண்டவத்தில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளார், எத்தனை குடும்பங்கள் காணவில்லை என்று கூட சொல்ல முடியாத அளவில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அங்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டுள்ளது. தற்போது தற்காலிக பாலம் அமைத்து மறுபுறம் செல்வதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன. அந்த பகுதிக்கு சென்றால்தான் சேதம் எந்த அளவிற்கு என்பது தெரிய வரும். ஒரு மலைப்பகுதியே காணவில்லை என தெரிகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறையைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் சூரமழை பகுதிக்கு கட்டட வேலைக்காக சென்றிருந்தார். இந்நிலையில் வயநாட்டில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த பணி புரிந்த போது மண் சரிவு மற்றும் காட்டாறு வெள்ளத்தில் சிக்கி காளிதாஸ் உயிரிழந்துள்ளார். நிலச்சரிவின் இந்த கோர தாண்டவத்தால் உயிரிழந்தவர்களுக்கு கேரளாவில் இன்றும் நாளையும் துக்கம் கடைபிடிக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்கள் ரத்து செய்யப்படுவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த இயற்கை பேரிடரினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் உறுதியளித்துள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழ்நாட்டிலிருந்து 2 மூத்த IAS அதிகாரிகளான டாக்டர் டி.சு. சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் ஆகியோர் தலைமையில் மீட்பு குழுவினரை உடனடியாக அனுப்பிவிட்டு உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணப் பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடி வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நிலச்சரிவு குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய முதல்வர் பினராயி விஜயன், இது கேரளத்தின் இதுவரை இல்லாத பேரழிவு எனவும் வயநாடு கோழிக்கோட்டில் இருந்து நிலச்சரிவு ஏற்பட பகுதிக்கு தடவியல் நிபுணர்கள் சென்றுள்ளதாகவும் கூறினார். மண்ணில் புதைந்த உடல்களை கண்டறிய மோப்ப நாய்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த பினராயி விஜயன், பாதிக்கப்பட்ட மக்கள் வயநாட்டில் உள்ள 45 உள்பட மாநிலம் முழுவதும் 118 முகாமில் 5531 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2006 முதல் இதுவரை ஏராளமான நிலச்சரிவுகளை வயநாடு கண்டிருக்கிறது. அதில் 10 நிலச்சரிவுகள் அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த 2018 ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 12 பேரும் 2019 17 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதில் 5 பேர் நிலச்சரிவின் போது காணாமல் போய் இதுவரை கிடைக்கவில்லை. தற்போது மீண்டும் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் நிலச்சரிவில் சிக்கியதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. வயநாடு மாவட்டத்தில் மழைக்காலம் வந்தாலே பயத்துடன் நாட்களை கடந்து வரும் பரிதாப நிலையில் உள்ளனர் அப்பகுதி மக்கள்.